கிறிஸ் கேரளா லாட்டி கெஸ்ஸிங் டிப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆல்ரெடி நேற்று நம்ம வந்து சொர்ண கேரளம் SK 63 அதுக்கான கெஸ்ஸிங் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நம்பர் வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 727 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா AB வந்து பாஸ் ஆகிருக்கு. ஒரு சிங்கிள் நம்பர் வந்து மிஸ் ஆனதுனால இன்றைக்கி நமக்கு வந்து ஃபுல் போர்டு வின்னிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி ஒரு நல்ல வின்னிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருந்தது 7 தான் சொல்லியிருந்தேன். ஆல் போர்டு வச்சுருந்ததும் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 7 தான் அதிகமாக வச்சுருந்தேன். ஆல் போர்டு வச்சதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் வந்து சேட் அனலைஸ்லையும் நான் காட்டியிருந்தேன். 2க்கு நாளைக்கு வந்து சி போர்டு கட்டாயம் 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரவுண்ட் பண்ணியோட காமிச்சேன். 2 அல்லது 7 வரும்னு சொல்லி நான் காமிச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த 2 7மே அப்படியே ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருந்துச்சு. எத்தனை பேர் வந்து நம்பர் எடுத்து போட்டிங்கன்னு தெரியல. பட்டு அப்படி போட்டு வின் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். பட் அதனால் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நான் ஃபுல் வின்னிங் கொடுக்க முடியல. ஒரு சிங்கிள் நம்பர் மிஸ் ஆனதுனால இன்றைக்கி ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல வின்னிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 1/8/2026 கேரளா லாட்ரிக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காருண்யா KR 763 அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து BC வந்து 78 கொடுத்துருந்தேன். 78 அல்லது 20 அந்த மாதிரி 28 அந்த மாதிரி வரலாம் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பட் இன்றைக்கி வந்து அந்த முன்னாடி உள்ள 3 டிஜிட்டில் வந்து அது பாஸ் ஆகிடுச்சு BC வந்து. இப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஆல் போல்ட்ரிக்கை எப்போது யூஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை நம்ம எடுத்துக்கணும், எப்போதும் போல் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டு இதில் பாருங்கள், நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் 578. ஆல்ரெடி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் 1 ஆட் பண்ணி போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது, 3 ப்ளஸ் பண்ணால் மட்டும் போதும். 5 7 + 8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 கிடைக்கும். ஸோ நாளைக்கு இந்த 20ல் இந்த லாஸ்ட் டிஜிட்டு மட்டும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நமக்கு ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 0 அல்லது 5 வர்றதுக்கான சான்ஸு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியாது, என்ன நம்பர் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேங்கிறதும் புரியாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நான் என்ன சொல்லிக்கிறேன்னு தெரியாததுனால அது உங்களுக்கு சரியான நம்பர் வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். நேற்றுக்கு வந்து நான் சேட் அனலைஸ் மேலே கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேட் அனலைஸ் வந்து பார்ப்போம். இதில் வந்து நேற்றுக்கு நான் கொடுத்துருந்தது, இதில் வந்து இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே சி போர்டு நான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சி போர்டு வந்து 7 கட்டாயமாக வந்திருக்கு. ஸோ நாம் வந்து மறுபடியும் இன்றைக்கி அதாவது 1 காருண்யா KR 763க்கான சேட் அனலைஸில் வந்து இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கு மேலே 2 இருக்குது. ஸோ 2க்கான வாய்ப்பு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் போர்டு வந்து 2 வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து BC ட்ரிக் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா BC ட்ரிக் வந்து நேற்றுக்கு நம்ம வந்து 22 வந்து ஆட் பண்ணி போட்டிருந்தோம். அதாவது எப்படி போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து பாருங்கள் 725 644 வந்து நான் வந்து 22ஆல் ஆட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டேன். அதில் வந்து பாருங்கள் இந்த 78ன்னு சொல்லியிருந்தேன். இந்த 78 வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி இந்த இங்கேயும் 78 வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே பாஸ் ஆகிருக்கு, முன்னாடி தான் அந்த நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரிக்கு பாஸ் ஆகுது, பட் நம்பர் சீரியல் நம்பரில் மாறி வந்துருச்சு. ஸோ நம்ம அதே ட்ரிக்கை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த 22 போட்டு ஆட் பண்ணுவோம். சப்போஸ் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே 72 22ஓட 22 வந்து ப்ளஸ் பண்ணோம்னா 4 8 9, அதே போல் மைனஸ் பண்ணால் 0 5. ஸோ நம்ம இதே தான் இதுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும். இப்படியே செட்டாகவே எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 94 50. ஸோ நாளைக்கு வந்து 99 இல்லை 00 இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44 இல்லைன்னா 55 வரதுக்கு கூட சான்ஸு இருக்குது. ஓகேங்களா?
இன்னொரு விஷயம், இதே மாதிரி நம்ம வந்து கால்குலேஷன் மூலியமாக ஒரு சின்ன ஒரு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் 928 ஓகேங்களா. என்ன வந்து 632 928. இந்த 928 மட்டும் அந்த 632 928ல் அந்த கடைசி 3 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்குவோம். அதாவது 928 மட்டும் எடுத்துக்குவோம். 928 ஓகேங்களா. இதோ வந்து 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள் டிவைட் பண்ண என்ன வருது 464. ஆனால் ஓகேங்களா, அப்போது ரிசல்ட்டை பாருங்கள். நமக்கு 928க்கு முக்கிய நாள் என்ன வரும் 644. இங்கே பாருங்கள் உங்களுக்கு டிவைட் பண்ணால் 464. ஸோ அதைத்தான் மாறி வந்திருக்கு. அந்த 4 வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்பரை வந்து சியாக போட்டாக்க அந்த ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருது. அதே போல் அடுத்த நாள் பாருங்கள் 725 644 ஓகேங்களா. அதே ட்ரிக்கை தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 644 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா என்ன வருது 322. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிக்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 727 ஓகேங்களா. அப்போ 2 வந்திருக்கு. அதோட ஒரு 2 வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பராக வந்திருக்கு. அதாவது 27 தானே, 2ஓட பவர் நம்பர் 7 தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து நார்மலாகவும் ஒரு நம்பர் பவர் நம்பராகவும் மாறி வந்திருக்கு. ஸோ அப்போது வந்து நாளைக்கு இதே வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கால்குலேஷன் தான். அப்போது இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை வந்து பாருங்கள் 727ங்களா. ஸோ அதே மாதிரி 2ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். 727 டிவைடட் பை 2. இதில் பாருங்கள் நமக்கு வந்து என்ன வந்திருக்கு 363.5 ஓகேங்களா. இதில் எப்போதுமே நல்லா கவனிச்சிங்க. இந்த மாதிரி 0.5 பாயிண்ட்டுன்னு சிங்கிள் டிஜிட்டாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருது பாருங்கள். அது சில நம்பரு கட்டாயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைமில் அதை வந்துடும். ஸோ இது இந்த 5 வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தோணுது. ஸோ ஓகேங்களா. அப்போது இதில் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள 3 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் பாஸ் ஆகும் ஓகேங்களா. அப்போது இதில் 2 டைம் பாருங்கள் 3 தான் வந்திருக்கு. ஸோ நான் வந்து 3 எடுத்துக்கிறோம் நாளைக்கு 35 ஓகேங்களா. அப்போது நாளைக்கு சில நேரங்களில் 35 அப்படி இல்லைன்னா 85 30 80 வர்றதுக்கான வாய்ப்பு கூட நாளைக்கு ஒரு 2 டபுள் டிஜிட் அதாவது டபுள் நம்பர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பிசி பார்த்தோம் இல்லைங்களா 94 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதே மாதிரி நாளைக்கு இது மாதிரி நம்ம வந்து கால்குலேட் மூலமாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு இந்த நம்பர்ஸும் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நம்ம வந்து 3 டிஜிட் பார்க்கலாம். நாளைக்கு ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா 208 522 802 252 599 225. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கு 3 டிஜிட் நம்பர் நம்ம எடுத்துக்கிறது. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன நம்பர் கால்குலேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இல்லாட்டி கன்ஃபியூஷன் ஆகும் பாதியில் இடையில பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.